லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க இருந்தார்கள். 2 பேரும் கூட்டு களவாணிகள் சொல்றாரு. நீங்க பண்ணிருக்கிறதே களவாணி வேலை தானே. திமுக கூட்டணியில இருந்த கட்சிகளை நீங்க களவாணி, அவங்களோட ஆதரவோட அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அமமுக எம்எல்ஏவை களவாண்டதான் நீங்க லெட்டர் வாங்கி கொண்டு கொடுத்தீங்க. இன்றைக்கு 6 பேரை ரிசைன் பண்ண வச்சதே ஒரு களவாணித்தனம் தானே. அதனால உண்மையான ஒரிஜினல் களவாணி திரு விஜய் அவர்கள் தான். அதான் அவரே சொல்றாரு, டாக் லெஸ் ஒர்க் மோர், ரீல் லெஸ் ஒர்க் மோர்னு தான் அவரை பார்த்து நம்ம சொல்லணும். லெஸ் ரீல் போடுங்க, ரீல் விடுறதை நிறுத்துங்க. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ரீல் விட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, இப்ப ரீல் போட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, இப்ப ரீல் விட்டு ஆட்சியை தொடரலான்னு பாக்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆட்சியில் அமர்த்தியதாக நீங்க சொல்கிறீர்களா, அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களை விட பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பார்த்தவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளும். உறுதியாக உங்களுக்கு தேவையான பதிலடியை தமிழ்நாட்டு மக்கள் மூலம் நாங்கள் தருவோம். திமுகவும் அதிமுகவும் ஒன்னா வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேரும். அதுதானே இதுவரைக்கும் கடந்த காலத்தில் பார்த்திருக்கோம். பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜி ஒன்று சேர்ந்திருக்காங்க, சரிதானே? அதனால பல முன்னுதாரணங்கள் இருக்கு. அதனால நீங்க இதையெல்லாம் இது நடக்குமா அது நடக்குமா இது கூடாதா அப்படிங்கிறது. இப்ப திமுக கூட்டணியில ஜெயிச்ச கட்சிகளை தன் பக்கம் இழுத்து, இல்ல அவர்கள் போய் ஆதரவு கொடுத்து அமைச்சர் பொறுப்புல தாவேகா கூட்டணியில இருக்கிறது நியாயம்னா எந்த கூட்டணியும் நியாயம்தான். அவர்கள் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுமோங்கிற பயத்துல திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரு. காங்கிரஸ் கூட அவங்க நம்புறாங்க, மற்ற கட்சிகளை நம்புவதற்கு பயப்படுறாங்க. அதனாலதான் அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணா இன்னும் ஒரு 4-5 மாதங்கள்ல மறுபடியும் ஒரு இது வந்துச்சுன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தா இவர் எம்எல்ஏ அசம்பிளி ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். அப்ப இருக்கிறத வச்சு அது பெரும்பான்மை காட்டி விடலாம்ங்கிறதுக்காக தான் அவர் அதிமுக சதி செய்து ரிசைன் பண்ண வைக்கிறார்.